பிராண்டே செய்திகள். கூடல் அழகிக்கு கல்யாணம், மதுரையே குலுங்கிய திருக்கல்யாண வைபவம், புதுமாங்கல்யம் மாற்றிக்கொண்ட பெண்கள், 10 டன் பூக்களில் ஜொலித்த மணமேடை. ஹலோ மக்களே, இது உங்கள் லோக்கல் லேகா. இன்னைக்கு ஏப்ரல் 28, 2026. இன்னைக்கு ஒட்டுமொத்த மதுரையும் அப்படியே ஸ்வர்கலோகமா மாறிருக்கு பாஸ். நம்ம மதுரை அரசியன் திருக்கல்யாணத்தை நேரடியா பார்க்க வானத்திலிருந்து 33 கோடி தேவர்களும் கீழே வந்திருப்பாங்களோன்னு தோணுது. மாப்பிள்ளை சுந்தரேஸ்வரரும் மணப்பெண் மீனாட்சியும் மணமேடையில அமர்ந்த அந்த அழகே தனி. இதோ அந்த 7 பக்திமயமான அப்டேட்கள். சுப முகூர்த்தம். சரியா இன்னைக்கு காலையில 8:57 மணிக்கு வேத மந்திரங்கள் முழங்க மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் கோலாகலமா நடந்து முடிஞ்சது பாஸ். தாரை வார்த்து கொடுத்த அண்ணன் தங்கை மீனாட்சிய பவளக்கனிவாய் பெருமாள் தாரை வார்த்து கொடுக்க மணமேடையில தெய்வானையுடன் முருகப்பெருமானும் சாட்சியா நின்னது கண்கொள்ளா காட்சி. 10 டன் பூக்கள், சுமார் 30 லட்சம் செலவுல 10 டன் எடையுள்ள வாசனை மிகுந்த பூக்களால திருமண மேடை அடுக்கடுக்க அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேடைய பார்த்தாலே அப்படியே மனசு நிறைஞ்சிடுது பாஸ். மாங்கல்யம் மற்றும் பெண்கள். மீனாட்சி அம்மன் கழுத்துல திருமாங்கல்யம் ஏறின அந்த நிமிஷமே அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் தங்களோட தாலி கயிறை புதுப்பிச்சு புதுமாங்கல்யம் மாட்டிக்கிட்டாங்க. பிரம்மாண்ட ஏற்பாடு. ஆடி வீதிகள்ல 700 அடி நீளத்துக்கு பந்தல், 20க்கும் மேற்பட்ட LED திரைகள்னு கோயில் நிர்வாகம் வேற லெவல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. 2500 போலீசார் பாதுகாப்புல மதுரை சிட்டி ஃபுல்லா டைட்டா இருக்கு. தடபுடலான விருந்து. கல்யாணம்னாலே சாப்பாடு இல்லாமலா சுமார் 1.5 லட்சம் பேருக்கு திருமண விருந்து இப்போ மதுரையில ரெடியாகிட்டு இருக்கு. மதுரை மக்களோட உபசரிப்புல இன்னைக்கு சாப்பாடு அள்ள போகுது. லட்சக்கணக்கான பக்தர்கள். மதுரை மட்டும் இல்லாம உலகத்தோட பல நாடுகள்ல இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்னைக்கு மதுரையில குவிஞ்சிருக்காங்க. மீனாட்சிங்கிற சத்தம் தான் மதுரையையே அதிர வைக்குது பாஸ். அம்சம். விவரம். முகூர்த்த நேரம் காலை 8:57 மணி. அலங்கார பூக்கள் 10 டன், ரூ. 30 லட்சம் செலவில். பாதுகாப்பு 2500 போலீசார், 10 எஸ்பிகள் தலைமையில். முக்கிய நிகழ்வு பெண்கள் புதுமாங்கல்யம் மாற்றிக்கொண்டது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். உயிருக்கு உயிரானவங்க சேரும்போது அந்த இடமே திருவிழா மாதிரி மாறும். இன்னைக்கு மதுரை அரசி மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் நடந்த இந்த கல்யாணம் தான் உலகத்துக்கே பெரிய திருவிழா பாஸ். மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை நேர்ல பார்த்த அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? இல்ல டிவில பாத்தீங்களா? உங்க கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்க. சித்திரை திருவிழாவின் அடுத்த முக்கிய நிகழ்வான தேரோட்டம் பற்றிய அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேகா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.